துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சராகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் திமுக இளைஞரணி செயலாளராகவும் உதயநிதி ஸ்டாலின் ஆற்றி வரும் பணிகளை மக்களும் திமுகவினரும் பாராட்டுவதை கேட்டால் தந்தையாக மட்டுமல்ல தலைவனாக மகிழ்ச்சியடைவதாக அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். காட்சிக்கு எளியனாக, கடுஞ்சொல் சொல்லாதவனாக, மக்களின் அன்புக்குரியவனாக, எப்போதும் அவர்களுக்காக களத்தில் நிற்பவனாக திகழ வேண்டும் என வாழ்த்து கூறியுள்ளார். இளைஞர்களிடம் திராவிட இயக்க கருத்தியலை தொடர்ந்து விதைத்து அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.